I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சரித்திரம், ஒரு பெண்ணினுடைய சோக கதை. ஒரு பெண்ணை குறித்து, அவள் கடந்து சென்ற பாடுகளின் பாதையை குறித்து, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுடைய துக்கத்தை மாற்றினார், அவளுடைய வியாதியை குணப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். அந்த பெண்ணை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே சந்திக்கிறோம். அவளை குறித்து வேதம் கூறுகிறது, அவள் பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவள் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த பெண்ணை குறித்து 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே அநேகரை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாடுகளை கடந்து சென்ற, சோதனைகளை சகித்த, வேதனைகள் கண்ணீரோடு இருந்த அநேகரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஒரு பெண்ணை குறித்து தான் பெரும் பாடுள்ள ஸ்திரீ என்று வேதம் கூறுகிறது. அவளை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். அவள் 12 ஆண்டுகளாக பெரும் பாடுகளை பட்டாள் என்று வேதம் கூறுகிறது. அவளுக்கு ஒரு தீராத வியாதி பிடித்திருந்தது. என்ன வியாதி? சரீரத்திலே அவளுக்கு இடைவிடாமல் சென்ற உதிரப்போக்கு. 12 ஆண்டுகளாக அவள் அந்த உதிரப்போக்கினாலே அவள் சரீரம் பலவீனம் அடைந்தது. அது மட்டுமல்ல, எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டும் என்பதற்காக அவள் அநேக வைத்தியர்கள், அநேக சிகிச்சைகள், அநேக மருந்துகளை அவள் உட்கொண்டிருந்தாள். வேதம் கூறுகிறது, தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் அவள் விற்று தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக அநேக வைத்தியரை அணுகினாள். ஆனால் அவளுக்கோ சுகம் கிடைக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது. எத்தனை பரிதாபம் பாருங்கள்! 12 ஆண்டுகளாக தீராத உதிரப்போக்கு. அது நிமித்தம் அந்த நாள் கட்டத்திலே உள்ள சமுதாயத்திலே அவள் தீட்டானவள் என்று கருதப்பட்டாள், அருவருப்பானவள் என்று கருதப்பட்டாள். ஆம், லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்திலே மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கூறப்பட்டுள்ள காரியம் என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு இருக்கும் பொழுது அவள் தீட்டானவளாக, அருவருப்பானவளாக காணப்படுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 12 ஆண்டுகளை அவள் செலவிட்டாள். அது நிமித்தம் அவளுக்கு உடலிலே வேதனை, பலவீனம், உள்ளத்திலே சொல்லி முடியாத வேதனை, பொது இடங்களிலே, பொது நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, அருவருக்கப்பட்டவள் என்ற அவப்பெயரோடு அவள் வாழ்ந்து வந்தாள். அந்த சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று தெரியாமல் நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் கூட பாடுகளின் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களால் மீள முடியாத பிரச்சனையிலே அல்லது தீராத நோயினாலே நீங்கள் இந்த வேளையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு உதவி செய்வார் யார், எனக்கு விடுதலை கொடுப்போர் யார் என்று நீங்கள் இங்கே தவித்து கொண்டிருக்கலாம். ஒரு நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் வரும்போது நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அன்று அந்த பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இன்றும் கூட உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிற கூட்டம் அநேகர். ஆனால் அவர் மீது விசுவாசம் வைத்து, அவர் மீது நம்பிக்கை வைத்து, இயேசுவிடம் சென்றால் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இயேசுவிடம் சென்றால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று விசுவாசத்தோடு அவரிடம் சேர்கிறவர்கள் வெகு சிலரே. இங்கு இந்த நிகழ்ச்சியை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவை சுற்றி ஒரு திரளான கூட்டத்தை காண்கிறோம். அவரை சூழ்ந்து திரளான கூட்டம்
அவரை நெருக்கி கொண்டிருக்க கூட்டத்தை காண்கிறோம். அந்த கூட்டத்தின் மத்தியிலே இந்த பெண் இயேசுவை தேடி வந்தாள், இயேசுவை நாடி வந்தாள். இயேசுவிடம் என்னை கொண்டு செல்வோர் யார்? இந்த வியாதி பகிரங்கமாக வெளியே கூற முடியாத ஒரு ரகசிய நோய். இதை நான் இயேசுவிடம் எப்படி எடுத்து கூறுவேன்? எனக்காக இயேசுவிடம் சிபாரிசு செய்வர் எவர் உண்டோ? இரு நிலைமையை இயேசுவிடம் கூறத்தக்கதாக எவரும் உண்டோ? எவரும் இல்லை. அவளுக்காக பரிந்து பேசுகிறவர், அவளை இயேசுடன் கொண்டு செல்கிறவர் ஒருவரும் கிடையாது. திரளான கூட்டத்தின் மத்தியிலே அவள் இயேசுவை தேடி சென்றாள். இயேசுவிடம் தனியே சந்தித்து தன்னுடைய நோயை குறித்து கூற முடியாத ஒரு நிலை. என்ன செய்தாள்? இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தேடும்படியாக இயேசுக்கு பின்னாக சென்று வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஏன் வஸ்திரத்தை அவள் தொட வேண்டும்? ஆம், நான் தீட்டானவள், அருவருப்பானவள், என்னை தொட்டால் தீட்டு. இயேசுக்கு முன்பாக சென்று என் நிலைமையை கூறுவதற்கு எனக்கு அருகதை கிடையாது. அவர் என்னை தொடுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆகவே அவர் என்னை தொட வேண்டாம். ஆனால் நான் அவருக்கு தெரியாமல் பின்னால் சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவள் இயேசுவை தேடி வந்தாள். நாம் காண்கிறோம், அவள் தன்னை எப்படியாக இயேசுக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டாள். தன்னுடைய நிலையை உணர்ந்தவளாக, நான் ஒரு அபாத்திரன் என்று உணர்ந்தவளாக இயேசுவிடம் தாழ்மையான இதயத்தோடு, உருக்கத்தோடு, உடைந்த இருதயத்தோடு அவர் கர்த்தரை நோக்கி வந்தாள். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு இயேசுவிடம் அணுகும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய வியாதிகளுக்கு, உங்களுடைய நிலைமைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. அன்று அவள் அற்புத சுகத்தை உடனடியாக பெற்றுக்கொண்டாள். அதற்கு காரணம் என்ன? அவளிடம் தோன்றின விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் 3 நிலைமைகளிலே நாம் காண்கிறோம். வேதத்திலே அவளை குறித்து 3 சுவிசேஷங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி அவளுடைய விசுவாசம் செயல்பட்டது, எப்படி அவள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார், எப்படி அந்த விசுவாசத்தினாலே அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்பதை நாம் இந்த வேளையிலே தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் காண்கிறோம், அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள். எடுத்து வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனங்கள் கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். முதலாவது அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே விசுவாசம் அவளிடத்தில் காணப்பட்டது. அவளிடம் காணப்பட்ட விசுவாசம் 3 நிலைகளிலே காணப்பட்டது என்று கூறினேன். முதலாவது அவளுடைய எண்ணத்திலே ஒரு விசுவாசம். அவள் உள்ளத்திலே ஒரு விசுவாசம் கிரியை செய்தது. அந்த விசுவாசம் அவளுடைய எண்ணத்திலே வெளிப்பட்டது. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உள்ளத்திலே விசுவாச எண்ணம் உருவானது. முதலாவது அவள் விசுவாசம் அவள் உள்ளத்திலே தோன்றின எண்ணத்திலே காணப்பட்டது. அதற்கு பின்பு பார்க்கிறோம், விசுவாசத்தை அவள் அறிக்கை செய்தாள். அவள் எண்ணத்திலே தோன்றின விசுவாசம், உள்ளத்திலே தோன்றின விசுவாசம் உதட்டிலே விசுவாச அறிக்கையாக வெளிவந்தது. ஆம், எப்பொழுது அந்த விசுவாசம் அவளுடைய எண்ணத்திலே தோன்றினதோ, எப்பொழுது அந்த விசுவாசம் அவள் வாயிலே விசுவாச அறிக்கையாக வெளிவந்ததோ, அப்பொழுதே அவள் இயேசுவின் உள்ளத்தை தொட்டுவிட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவதற்கு முன்பாகவே அவளுடைய எண்ணத்தில் வெளிப்பட்ட விசுவாசம், வாயின் வார்த்தையிலே அறிக்கையாக வந்த விசுவாசம் இயேசுவின் இதயத்தை தொட்டுவிட்டது. அது நிமித்தம் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டாள். அந்த 12 ஆண்டுகள் அவள் பாடுபட்ட அந்த சுகீனத்திலிருந்து அற்புத விடுதலையை பெற்றுக்கொண்டாள்.
எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்பொழுது அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. எண்ணத்திலே தோன்றின விசுவாசம், வாயின் வார்த்தையில் வெளிப்பட்ட விசுவாச அறிக்கை, அவள் செய்கையிலே நடப்பித்த விசுவாசம் அவளுக்கு அற்புத சுகத்தை கட்டளையிட்டது. அந்த விசுவாசம் தீப்பொறி போல, எ ஸ்பார்க் ஆஃப் ஃபெய்த், அவள் இதயத்தை தோன்றினது. அந்த விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்தாள். அந்த விசுவாசத்தை தன் செய்கையினால் அவள் நிறைவேற்றினாள். அது நிமித்தம் அவள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அவள் வஸ்திரத்தை தொடுவதற்கு முன்பாகவே அவள் இயேசுவின் இருதயத்தை தொட்டுவிட்டாள். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். இந்த வேளையிலும் கூட அன்பான சகோதரனே சகோதரியே, பெரும் பாடுகள் மத்தியில் நீங்கள் கடந்து சென்றாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் அண்டை வரும்பொழுது, அவரை உங்கள் சொந்த இரட்சகராக, உங்கள் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மாறும். ஒரு நித்திய சந்தோஷம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். அவர் சரீரத்தை மட்டுமல்ல, உங்கள் ஆத்மாவையும் குணப்படுத்துகிற தேவன். எடுத்து வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 முதல். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் கூறுகிறது. அன்பான தேவஜனமே, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை தொட்டது யார் என்று ஆண்டவர் கேட்டார். இந்த வேளையிலும் கூட அதே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவரை தொட்ட ஒருவர் நீங்களாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை தொடுகிற அனுபவத்திற்குள் கடந்து வர வேண்டும். இந்த வேளையிலும் கூட உங்களை நோக்கி இயேசுவின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களை குணப்படுத்தும் கரம், உங்களை பலப்படுத்தும் கரம், உங்களை ஆறுதல் படுத்தும் கரம், உங்களை தூக்கி எடுத்து நிறுத்தும் கரம், உங்களை தாங்கும் கரம், உங்களை ஏந்தும் கரம். இந்த வேளையிலே இயேசுவின் கரங்கள் உங்களை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு நம்ம அவரை தொடுவோமா? என்னை தொட்டது யார் என்று கேட்டார் ஆண்டவர். என்னை தொட்டவர் ஒருவர் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். அது தொட்டவர் நீங்களாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய பரிசுத்த சித்தம். இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா? விசுவாசத்தோடு நாம் அவரை தொடுவோமா? ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை தொட விரும்புகிறார். உங்கள் இதயத்தை தொட விரும்புகிறார். உங்கள் நிலைமைகளை மாற்றிப்பட விரும்புகிறார். இந்த வேளையில் கூட ஆண்டவரே என்னை தொடும் கர்த்தாவே, என்னை தொட்டு ஆசீர்வதியும் என்று நாம் இந்த வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாபனே, நீர் எங்களோடு கூட பேசுகின்ற தேவன், எங்களை தொட விரும்புகிற தேவன், எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிற தேவன், எங்கள் பாடுகளை நீங்கள் நீக்க விரும்புகிற தேவன். அன்று அந்த பெண்ணை நோக்கி கூறினீர், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. இன்றும் கூட அதே வார்த்தை எங்களை நோக்கி கடந்து வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே, வேதனையோடு பாடுகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தொட்ட அத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். உம்மை தொட்ட அனைவரும் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த வேளையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொருவரும் உம்மை தொடுகின்ற அனுபவத்திற்கு கடந்து வருகிறமே தான். ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வதிப்பிறாங்க. உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்ற இந்த வார்த்தை இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கு கடந்து வருவதாக, ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வதாக. நீர் எங்கள் ஆத்மாவை ரட்சிக்கிற தேவன், எங்கள் சரீரத்தை சுகப்படுத்துகிற தேவன். இந்த வேளையிலும் கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ரட்சிப்பையும் அற்புத சுகத்தையும் கட்டளையிடுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.